Hello friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு புது சப்ஜெக்ட் பார்க்க போறோம். CMA ஃபைனல்ல பேப்பர் நம்பர் 14 Strategic Financial Management. Strategic Financial Management அப்படிங்கிறது நம்மளோட CMA ஃபைனலோட ஒரு இம்பார்ட்டன்ட்டான கோர் பேப்பர். இது ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிற ஒரு பேப்பர். எப்படி நமக்கு வந்து CMA இன்டர்ல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பேப்பரோ அதே மாதிரி CMA ஃபைனல்ல நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பேப்பர். இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஸ்டடி பிளான் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் 25%, ஃபினான்ஷியல் மார்க்கெட் 20%, செக்யூரிட்டி அனாலிசிஸ் 25%, ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் 30%. ஸோ எல்லாமே நமக்கு கிட்டத்தட்ட ஈக்குவல் கவரேஜ் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த டாப்பிக்கையும் அவாய்ட் பண்ண வேணாம், எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட இன்டரில் கொஞ்சம் படிச்சிருப்போம். இன்டரில் கொஞ்சம் பேசிக் வந்திருக்கும். இந்த மூணுமே வந்து புதுசு, 100% நியூவான டாபிக் அடுத்த 3 லெசனுமே. ஸோ கிளியராக நம்ம பார்க்கணும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் வந்து இந்த 55 மார்க்ஸை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து தான் இந்த 45 மார்க்ஸ் கவர் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த 55 மார்க்ஸ் தான் வந்து நம்மளோட SFM சப்ஜெக்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவர் பண்ண வேண்டியது. இதுதான் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் வந்து ப்ராக்டிக்கலாகவும் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஒரு டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு இந்த C&D டாப்பிக்கை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து தான் ABA கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 25 மார்க்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸில் எப்படி என்ன வரும்னா, நம்ம கேபிட்டல் பட்ஜெட்டிங் ரிலேட்டடாக படித்தோம்ல. கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸு, பேபேக் மெத்தடு நம்ம எல்லாம் இன்டரில் பார்த்தோம். அப்புறம் கேபிட்டல் ரேஷனிங்னு ஒரு புது கான்செப்ட்டு, டைம் வேல்யூ ஆஃப் மணி எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் ஏற்கனவே வந்து படித்த கான்செப்ட் தான். இது வந்து ஃபுல்லி நியூ கான்செப்ட் கிடையாது. அடுத்து எவாலுவேஷன் ஆஃப் ரிஸ்கி ப்ரொப்போசல். 2 ப்ரொப்போசல் இருக்குது. இந்த மிஷினை வாங்கலாமா இல்லை மிஷினை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாமான்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம சாய்ஸ் பையர் மேக் டெசிஷனு, வெளியே வாங்கலாமா நம்மளாக பண்ணலாமாங்கிற டெசிஷன், அந்த மாதிரி வந்து ரிஸ்கி ப்ரொப்போசல்ஸில் எந்த கேஸில் எப்படி நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுறதுங்கிறதுக்கான ப்ரொசீடிங்ஸ் வந்து இந்த லெசன் 2ல் வருது. அடுத்து லீசிங் டெசிஷன்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்லை லீஸில் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து லீசிங்கான டெசிஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறது வந்து அடுத்த லெசனு. இந்த மூணுமே நமக்கான 100% வந்து சம்மு. இந்த 25 மார்க்குமே வந்து சம் மட்டும்தான் வரும். அடுத்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பார்த்திங்கன்னா, இது தியரி, கேபிட்டல் மார்க்கெட் தியரி, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் தியரி, 4, 6, 7 இந்த 3 லெசன் ஃபுல்லாகவே வந்து பியூர்லி தியரி. 4 வந்து தியரி, 6 தியரி அண்டு 7 தியரியும் நான் வீடியோ போடுறேன். பட் வந்து நம்ம எந்த ஒரு சம்மே இதில் வராது. லெசன் 5ல் மட்டும் வந்து நமக்கு வந்து கேல்குலேஷன் இருக்குது. இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிற கான்செப்டில் வந்து NAV கேல்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த லெசன் 5ல் மட்டும் நமக்கு வந்து சம் வரும். பட் ரொம்ப ஈஸியானது. இந்த செக்ஷன் B வந்து நமக்கு கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 5 days கிட்ட ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், கிளியராக நம்ம அடிச்சு தூக்கிடலாம். அடுத்து செக்ஷன் C 25 மார்க்கு. 100% என்னவா வருது தெரியுமா? இந்த இதில் ஃபார்முலாஸ் மட்டும்தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸ் தான். நம்ம ஃபார்முலா 100% HSL படித்து முடிச்சிட்டோன்னா இந்த 25 மார்க் அப்படியே பர்ஃபெக்டாக நம்மளால் வந்து கிளியர் பண்ணிட முடியும். அந்தளவுக்கு ஈஸியான ஒரு செக்ஷன். ஸோ இதை நம்ம வந்து கடைசியாக எடுப்போம். ஃபஸ்ட்டு இந்த செக்ஷன் Dயை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். செக்ஷன் Dயை முடிச்சுட்டு அடுத்து செக்ஷன் Cக்கு வந்துடுவோம். ஏன்னா ஹையஸ்ட்டு மார்க்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ்ஸு, ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் 2 லெசனுமே நம்மளோட ப்ராக்டிக்கல் பார்ட்டாக இருக்கட்டும், எக்ஸாம் பாயிண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு. ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறோம். இது மட்டும் திரும்பவும் தியரி. லெசன் 9ம் நமக்கு வந்து தியரி. நம்ம ஆரம்பிக்க போகிறது நாளைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ்ஸோட பேசிக், டெரிவேட்டிவ்னா என்னங்கிறதுலேருந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நமக்கான ஃபஸ்ட்டு SFM அப்படிங்கிற சப்ஜெக்டோட ஸ்டடி பிளான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கான டெரிவேட்டிவ்ஸுங்கிற லெசனில் நம்ம லெசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.